எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது திருநெல்வேலி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம் உங்களுடைய பார்வையில்? இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை இப்போ ரீசன்ட் இயர்ஸில் பயங்கரமாகவே காஸ்ட் சென்சிட்டிவ்ஸ் காஸ்ட் அட்ராசிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ரொம்ப ஒரு வாலட்டைல் டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. 3 பிரதான சமூகங்கள், ஒன்று முக்குளத்தோர் சமூகம், ஒன்று மரார் சமூகம், ஒன்று தேவேந்திர சமூகம், ஒன்று நாடார் சமூகம். இந்த 3 பேர் உள்ள ஒரு ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அது ரொம்பவே சுச்சுவேஷன் வாலட்டைலாக இருக்குது. சிலது இல்லை ஊடகத்தில் நமக்கு தெரியல. இல்லை திமுக அதிமுக அது 2 கட்சிகளுமே பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, 2 கட்சிகளுமே எங்கள் நாடார் மாவட்ட செயலர் போடல. திமுகவுக்கு 2 மாவட்ட செயலர் ஒரு முஸ்லீம், ஒரு முக்குளத்தோர். அதிமுகவில் 2மே முக்குளத்தோர்ன்றதால ஒரு நாடார் மாவட்ட செயலர் இல்லை. அது ஒரு பெரிய நெகட்டிவ். திமுக பரவாயில்ல, அது எம்பி நாடார், அப்புறம் நாடார் கிறிஸ்டின்ஸ் இருக்கும், அதில் கொஞ்சம் கன்சாலிடேஷன் அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஒர்க் அப் பண்ணியிருக்காங்க. அதிமுகவில் அதுவும் இல்லாதால அதிமுக இந்த நாடார் செக்ஷன்ஸில் ரொம்ப வீக்காக இருக்குது. அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பார்த்தோம், திருநெல்வேலி பார்லிமெண்ட்டும் பார்த்தோம். பாஜக கொஞ்சம் இந்துத்துவா யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ளே பண்ணுறாங்க. பட் எந்த அளவுக்கு அது கை கொடுத்துருக்குன்னு தெரில. பட் இது திருநெல்வேலியை பொறுத்தவரை உட்கட்சி இஷ்யூஸும் நிறைய 2 சைடில் இருக்குது. இதெல்லாம் நிறைய குழப்பங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதால கொஞ்சம் ரிசல்ட்ஸ் ரொம்ப போலரைசிங்காக தான் இருக்கும் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை. ஃபஸ்ட்டு இங்கே எடுத்தவனா 5 தொகுதிகளுக்கு திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, ராதாபுரம், பாளையங்கோட்டை. இதில் திருநெல்வேலி தொகுதின்னு பார்க்கலாம். திருநெல்வேலி தொகுதி பொறுத்தவரை இது ஆரம்பம் முதல் மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி திமுக கொஞ்சம் அந்த 60களில் 67 எஸ்டாப்ளிஷ் ஆகி தான் வந்தேன். இங்கே நம்ம வட மாவட்டங்கள் சென்னையில் பார்க்கும்போது 62 பெருசாக இல்லை, 67 தான். இந்த மற்ற தென் மாவட்டங்கள் பார்க்கும் 67 தான் முதல் முறை இங்கே வராங்க. 67 ஏஎல் சுப்பிரமணியம்ன்ற வெற்றி பெறாரு. அப்புறம் 71 11 அப்படின்னு ஒருத்தர். இப்போ 77 முதல் 89 இந்த அதிமுக ஆட்சி இருக்கும்போது அதிமுக தான் இங்கே எம்எல்ஏ ஜெயிச்சிச்சு. 89 திரும்ப ஏஎல் சுப்பிரமணியம் ஜெயிக்கிறாரு. 91 அதிமுக, 96 ஏஎல் சுப்பிரமணியம், 2001 நயினார் வெற்றி பெறாரு. இங்கே 6 திமுக, 11 நயினார், 2016 ஏஎல்எஸ் லக்ஷ்மணன், அது ஏஎல் சுப்பிரமணியோட மகன் ஏஎல்எஸ் லக்ஷ்மணன். 2021 நயினார் இங்கே ஜெயிக்கிறார். இதில் என்னென்னா கிட்டத்தட்ட 16 வரை 2016 வரை இது பெல்வெதர் சீட். எந்த கட்சி இங்கே மாநிலத்தில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இங்கே ஜெயிக்க மாதிரி. 16 ட்ரெண்டை மாறிச்சு. 16 திமுக ஜெயிச்சு. இப்போ 21 திமுக வெற்றி பெறும், பாஜக அதாவது அதிமுக கூட்டணி இருக்க நயினார் ஜெயிச்சார். ஸோ இங்கே நம்ம 2011 நம்ம ரிசல்ட் எடுத்து பார்ப்போம். 2011 நயினார் நாகேந்திரன் இங்கே அதிமுகவில் அப்போ 55% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறார். அவர் எடுத்தப்ப திமுக ஏஎல்எஸ் லக்ஷ்மணன் அவர் 30% ஓட்டு எடுத்திருக்காரு. நம்ம இங்கே அப்போ திமுக காங்கிரஸில் ஒரே கூட்டணி பெரிய அணியிலேருந்து அந்த அணியிலே 30% தான் வந்திருக்கு. மற்ற வாக்குகளை பாஜக இங்கே 1% எடுத்திருக்கு. 16 என்ன இருக்குன்னா ஏஎல்எஸ் லக்ஷ்மணன் 43% ஓட்டு எடுத்திருக்காரு. நயினார் நாகேந்திரன் கிட்டத்தட்ட 42.8% ஒரு ஸ்மால் மார்ஜினில் தான், ஒரு 600 ஓட்டில் தோற்றுருக்காரு. தேமுதிக 4.5% எடுத்திருக்காங்க. அதாவது 54 ஒரு 4.5% தேமுதிக கான்ட்ரிபியூஷன்ஸு. பாஜக ஒரு 3% அதில் எடுத்துக்கிட்டாங்க. நாம் தமிழர் முதல் தேர்தலில் 1% தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் 2021 என்ன இருக்குன்னா நயினார் இங்கே அதே நயினார் இங்கே 47.2%, அதாவது இந்த பாஜக ஓட்டை 100% டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னும் கொஞ்சம் ஓட்டை கொஞ்சம் சேர்த்து ஒரு 2% சேர்த்து கரெக்டாக 47.2% எடுத்திருக்காரு. திமுக வாக்கு இழந்திருக்கு, 35.3% இழந்திருக்கு வாக்கு. நாம் தமிழருக்கு ஒரு ஷிஃப்ட் ஆயிருக்கு, திமுகவோட ஒரு சில கொஞ்சம் வாக்கு நாம் தமிழ் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அமமுகவும் கொஞ்சம் இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு. அமமுகவும் ஒரு 4.5% எடுத்துருக்கு. நாம் தமிழர் 10% எடுத்திருக்காங்க. இப்போ 2024 பார்லிமெண்ட் பொசிஷன் எடுத்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டில் இங்கே நயினார் 34.5% இது கூட்டணி இல்லாமல் தனிச்சு. இது காங்கிரஸ் 45% எடுத்துறாங்க, 10%. இப்போ திமுக அணியில் காங்கிரஸ் 45% எடுத்துறாங்க.
அதிமுக 7.2% எடுத்திருக்காங்க. அதிமுக அதாவது அதிமுக தனிச்சு போட்டிடும்போது 7% டெபாசிட் இருந்திருக்கு. இங்க நாம் தமிழர் வந்து அதிமுகவை விட அதிகமாக எடுத்திருக்க 7.5%. ஸோ அதிமுக வந்து திருநெல்வேலியை பொறுத்து நாம் தமிழரோட குறைவாக எடுத்திருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஸோ அந்த எந்த அளவுக்கு அதிமுக பலவீனம் ஆயிருக்கு இங்கன்றது இதே சிறந்த உதாரணம். சரி, இப்போ நீங்கள் நாம் தமிழர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 21 இதில் குறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன மெயின் ரீசன்னா, நீங்கள் நாம் தமிழர் நம்ம போட்டியிட்ட தொகுதிகளில் மறுபடியும் நம்ம எடுத்து கொஞ்சம் ரீவிசிட் நம்ம கொஞ்சம் இன்னும் ப்ராப்பர் டேட்டா சர்ச் பண்ணலாம். என்னென்னா எந்தெந்த கம்யூனிட்டிஸில் கேண்டிடேட் இருக்கான் அதுக்கு கவுண்டர் கன்சல்டேஷன் பண்ணிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்எஸ் லக்ஷ்மணன் வந்து பிள்ளைமார், இவர் நயனா நாகேந்திரன் வந்து தேவர் அப்படின்றதால இவர் வந்து நாம் தமிழர் வந்து 9.8 அது நாடார் ஓட்டு கொஞ்சம் இருக்கும் 21. இது 24 போகும்போது காங்கிரஸ் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அவங்க வந்து நாடார், கிறிஸ்டின் நாடார்ன்றதால அந்த நாம் தமிழர் ஓட்டு போட்டு நாடார் வந்து இங்கே ஷிஃப்ட் இருக்காங்க, திரும்ப காங்கிரஸ்க்கு வந்திருக்காங்க. பிஜேபி தன்னோட பேஸ் போட்டு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னா பிஜேபியை பொறுத்தவரை 7.235 42 தான் வரணும். நீங்கள் வந்து நாமமுக தேமுதிக ஓட்டு நம்ம எடுத்துட்டா கூட அது கூட நம்ம சேர்த்துட்டாரா 7.5 இது 4.5. ஸோ இதுவே கிட்டத்தட்ட 50% வரணும். ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டை பார்த்தா 8% ஓட்டு வெளில போயிருக்கு. அது பிரதானமாக திமுக போயிருக்கு. எந்த ஓட்டுன்னா தேவேந்திர குழலாளர் ஓட்டு. இதுதான். ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, இந்த திருநெல்வேலி தொகுதி இருக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் பெரிய தொகுதி. திருநெல்வேலி சிட்டியில் பார்த்தோன்னா ஒரு பாதி வரும், இன்னொரு பாதி வந்து மானூர் ஒன்றியத்தில் வரும். இந்த மானூர் ஒன்றியத்தில் ரீசெண்ட் இயர்ஸில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தேவேந்திர குழலாளர் இளைஞர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க தகவல் வருது. அது இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், இந்த கவின் மர்டர் அந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்பவே ஒரு அந்த இன்டர்காஸ்ட் ரைவல்ரி வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. அதனால தான் அந்த தேவேந்திர குழலாளர் வந்து நயினாருக்கு எதிராக அவங்க அந்த நயினார்ன்றது முக்குளத்தூர் வேட்பாளருக்கு எதிராக அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நயினார் மறுபடியும் இல்லைன்னா இந்த மாதிரி கவுண்டர் கன்சல்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ அதிமுக 7% கொஞ்சம் நாடார் இருக்கும், அந்த 7% ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா என்றது அது தெரியல. ஸோ இந்த ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ அதில் வந்து திமுகவுக்கு ஒரு இயல்பாக வரணும். பட் திமுக அது கரெக்டான கேண்டிடேட் போடணும். திமுகவும் உங்கள் முக்குளத்தூர் கேண்டிடேட் போட்டாங்கன்னா இதில் வந்து பழையபடி நாம் தமிழரும் தாவேக்காவுக்கு இங்கே பெனிஃபிட் வரும், அவங்க நாடார் கேண்டிடேட் போடணும். ஸோ திமுக எப்படிப்பட்ட கேண்டிடேட் போடுறாங்க, சைவப்பள்ள கேண்டிடேட் போடுறாங்களா இல்லாட்டி முக்குளத்தூரில் நாடாரில் போடுறாங்களா அப்படின்றத தெரியல. ஏஎல்எஸ் லக்ஷ்மணன் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுவார். பட் அவருக்கு வந்து தொகுதியில் ஒழுங்காக இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி டாக் இருக்குது. இப்போ திருநெல்வேலியில் மேயராக இருக்கிற ராமகிருஷ்ணன் கூட அவரே சேவப்பள்ள மாதிரி தான். அவருக்கும் நல்ல பேர் கொஞ்சம் இங்கே இருக்குது, அவருக்கு வாய்ப்பு வரலாம் அப்படின்ற மாதிரி டாக் இருக்குது. ஸோ எப்படி திமுக கொடுக்க ஃபீல் பண்ணுறாங்க பொறுத்தவரைக்கும் இப்போ நயினாரை பொறுத்தவரை இங்கே ஸ்டிக்கி விக்கெட்லாம் இருக்காரு எனக்கு. ஆனால் அவங்க எதிர்ப்பு இருக்குது. அதிமுகவும் வேற கேண்டிடேட்டு அவங்க போடுவாங்கன்னு சந்தேகம் தான். அதிமுக மாவட்ட செயலர் குளத்தூராக இருக்கிறதால அந்த அணிக்கு ஒரு பெரிய ஃபேவரபுளான சுச்சுவேஷன் இங்கே இல்லை. திமுக அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லைன்னு தான் பார்க்கணும். இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் திமுகவுக்கு தான் ஃபேவரபுளாக கொடுப்பேன். அடுத்து அம்பாசமுத்திரம். இந்த அம்பாசமுத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி இந்த பெல்ட்டே இப்போ ஸ்டார் மகாலில் காங்கிரஸ் இருந்த பெல்ட் தான். திமுகலாம் இப்போ திமுக திராவிட இயக்கம்லாம் இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து அங்கே அந்த காங்கிரஸ்க்கு இந்த கன்னியாகுமரி சப்போர்ட் இருக்குல்ல, அந்த நாடார் சப்போர்ட் வந்து இங்கேயும் கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த அம்பாசமுத்திரம்லாம் ஃபர்ஸ்ட் 52 to 71 காங்கிரஸ் சப்போர்ட் வேட்பாளர் தான். 71லாம் இந்திரா காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து 77-80 வந்து சிபிஐ ஜெயிக்கிறாங்க. 84 தான் முதல் முறை திராவிட கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. இப்போ பாலசுப்ரமணியம் அதிமுக ஜெயிக்கிறாரு. அப்புறம் 89 காங்கிரஸ் அங்கே ஜெயிக்கிறாங்க. 91 முருகைய பாண்டியன் அதிமுக ஜெயிக்கிறாரு. ஆவடியப்பன் திமுக ஃபர்ஸ்ட் டைம் வந்து 96 ஜெயிக்கிறாரு. 2001 அதிமுக மீண்டும் சக்திவேல் முருகன் 6 ஆவடியப்பன் இங்கே மீண்டும் ஜெயிச்சு அப்போ ஒரு ஸ்பீக்கராக இருந்த அந்த டேர்மு. அதுக்கப்புறம் எஸ்ஐ சுப்பையா 2011 ஜெயிக்கிறாரு. இப்போ 16 முருகைய பாண்டியன், அதாவது நம்ம 91 ஜெயிச்ச முருகைய பாண்டியன் 2014 கொடுக்குறாங்க.
21 திருவண்ணா சுப்பியா சீட்டு கொடுத்து 3 முறை எங்கள் அதிமுக தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா இந்த 2011 ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா 55% அவங்க அதிமுக எஸ்கே சுப்பையா எடுக்கிறாரு. ஆவடியப்பன் ஸ்பீக்கராக இருந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு, 38% தான் எடுத்திருக்காரு. மற்றவங்க யார் பெருசு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பாஜக ஒரு 2% எடுத்திருக்காங்க. 14 என்ன இருக்குன்னா முருகையா பாண்டியன் அவர் வந்து 46% எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9% ஒரு ட்ராப்பு. ஆவடியப்பன் அதே 38% எடுத்திருக்காரு. சிபிஐ வந்து அவங்க அந்த அதிமுக ட்ராப்பில் சிபிஐக்கு ஒரு 8% பெருசாக போயிருக்கு. பாஜக ஒரு கணிசமாக ஒரு 1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் 1% இங்கே எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த சிபிஐயும் தேமுதிக உள்ள கொண்ட ஓட்டில் அதில் கொஞ்சம் ஸ்பிரிட்டை கொண்டு வராங்க. இப்போ 21 என்ன ஆகுதுன்னா எஸ்கே சுப்பையா கண்டெஸ்ட் பண்ணி 48% எடுத்துட்டு போயிரு. அதாவது முருகையா பாண்டியன் ஜெயலலிதா இருக்கும்போது எடுத்த ஓட்டை விட இவர் வந்து கொஞ்சம் கூடுதலாக 2% கூடுதலாக எடுத்தது காமிச்சாரு. ஆவடியப்பனும் அதே 38% தான் எடுத்திருக்காரு. நாம் தமிழர் ஒரு 7.7% எடுத்திருக்காங்க. அப்புறம் அமமுக ஒரு 2.3%. அதாவது சிபிஐ ஓட்டு வந்து அது உள்ளே வர வேண்டிய ஓட்டு அப்படியே நாம் தமிழர் போயிருக்கு. பாஜக ஓட்டு கரெக்டாக உள்ளே வந்திருக்கு அதிமுகவுக்கு. அமமுக ஒரு 2.5%, மக்கள் நீதி மையம் ஒரு 1.5% போய் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டில் அம்பாசமுத்திரத்தில் வந்து நயினார் 34% எடுத்திருக்காரு. இவர் ராபர்ட் ப்ரூஸ் காங்கிரஸில் வந்து 47% எடுத்திருக்காரு. அதிமுக இந்த தொகுதியில் நாம் தமிழரோட கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்காங்க, அவர் 8% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் வந்து கொஞ்சம் நெருக்கி 7.2% இப்படி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதி பார்த்தோன்னா ஐடியலாக இதெல்லாம் திமுக ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய தொகுதி. அவங்களுக்கு கண்டியூசிவாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் தொடர்ந்து 3 முறை ஒரே ஓட்டே தான் எடுக்கிறாரு. அந்த ஓட்டில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்குல்ல. ஆனால் அந்த கட்சி இவருக்கே ஓட்டு கொடுத்து சீட்டு கொடுத்துட்டு இருக்கு. இவர் வேறு யாருக்கும் கொடுக்கல. மாவட்ட செயலாளர் இருக்காரு, அவரும் ஜெயிக்க மாட்டேங்கிறாரு. புதுசாக யாரும் கொடுத்தும் ஜெயிக்கவும் மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கும் இந்த இண்டிவிஜுவல் வேட்பாளருக்கு வந்து பெருசாக க்ளவுட் இங்கே இல்லை. ஆவடியப்பனுக்கு நான் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா யார் நின்னாலும் ஆவடியப்பன் தவிர ஆவடியப்பன் அவர் குடும்பத்தை சார்ந்தவர் இல்லாமல் யாருன்னாலும் இங்கே சுலபமாக ஜெயிக்க வேண்டிய தொகுதி திமுக. அவர் நிற்கிறதாலேன்னு தெரியல, திமுக நாடார் வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. அந்த ஓட்டு ஒழுங்காக வர மாட்டேங்குது திமுகவுக்கு. அவரும் வந்து அந்த கட்சியில் வந்து கொஞ்சம் உட்கட்சியை சேர்ந்த இந்த அவர் மாவட்டம் அவர் கட்சி மாவட்டம் இருக்க பகுதிகளில் நிறையவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொஞ்சம் உட்கட்சியில் குழப்பங்கள் நிறைய ஏற்படுத்தி வர்றாரு. அதனாலே கட்சிக்கு வந்து கொஞ்சம் நிறைய செட்பேக் இருக்குது. குறிப்பாக நாடகங்கள் மத்தியில் பெரிய செட்பேக் இருக்குன்ற மாதிரி டாக் இருக்குது. ஸோ அதனாலே வந்து அவருக்கு பெரிய நெகட்டிவ். ஏன்னா நம்ம ரீசெண்டாக ட்ரெண்டை பார்த்து தெரியுது, ஒரே ஓட்டு தான் எடுத்திருக்காரு 3 தேர்தலாக. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, டிப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இத்தனைக்கும் கூட்டணி கட்சிகள் கூடுதலாக வந்தும் அவரால் என்ஹான்ஸ் பண்ண முடியலன்னா அப்போ நிச்சயமாக அந்த கேண்டிடேட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. திமுக வந்து இந்த இவரை வந்து கேண்டிடேட்டாக வச்சு போகிறதே தப்பு. இது மாவட்ட செயலராக வச்சுருக்காங்கன்னா அது நிஜமாலே அந்த கட்சி வந்து அவங்கள இங்கே வந்து ரொம்பவே உட்கட்சியில் பல பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் கேள்விப்பட்ட வரை இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே ஸ்டாலின் வந்து தென்காசியை கூட்டணி கட்சி கொடுத்துட்டு திருநெல்வேலி திமுக கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணார். ஆனால் இங்கே இருக்க உட்கட்சி பிரச்சனை பார்த்துட்டு எப்போ இதில் தீர்த்துக்க முடியாது சொல்லி தென்காசியில் திமுக கேண்டிடேட் போட்டு இது காங்கிரஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு குழப்பமாக இருக்குது. அம்பாசமுத்திரத்தில் ஆவடியப்பன் மீண்டும் போட்டியிட்டால் திமுக வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம். எஸ்கே சுப்பையாவுக்கு நல்ல பேர் இருக்குது. அவர் கொஞ்சம் நிறைய ஹெல்ப் நிறைய அங்கே பண்ணியிருக்காரு. அவர் கொஞ்சம் சப்டிலாக வந்து அதிமுக ஜெயலலிதா பீரியடில் இருந்தவங்களாம் ரொம்ப அசர்ட்டிவாக இல்லாமல் சட்டிலாக இருக்குது. ப்ளஸ் இங்கேயும் அந்த தேவேந்திர குல நாடார் தேவன்ற அந்த கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் நாம் தமிழர் விஜய் போன்ற கட்சிகள்லாம் இந்த மாதிரி அவங்க கேண்டிடேட் பாட்டா போட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் இங்கே இருக்கோம். என்ன பொறுத்தவரை இங்கே வந்து அதிமுகவுக்கு நான் எட்ஜ் கொடுப்பேன். திமுக கேண்டிடேட்டை மாற்றினாங்கன்னா அவங்க வெற்றி வாய்ப்பு இருக்கும். அடுத்து பாளையங்கோட்டை. இந்த பாளையங்கோட்டை தொகுதியை பொறுத்தவரை அது திமுக அங்கே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஏரியா. அது ஏன்னா சிக்னிஃபிகண்ட் மைனாரிட்டி பாப்புலேஷன் இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த தொகுதி வந்து 77 தேர்தலில் ஃபார்ம் பண்ணுறாங்க. நாஞ்சில் மனோகரன் அவர் திமுகவில் இருந்தார். அப்புறம் அதிமுகவில் போய் ஒரு நல்ல ஒரு லோக்கல் லீடராக அங்கே இருந்தார். நாஞ்சில் மனோகரன் 77 ஜெயிக்கிறார். இப்போ கருப்புசாமி பாண்டியன் நம்ம தென்காசியில் போட்டிட்டு அவர் கருப்புசாமி பாண்டியன் வந்து 80 ஜெயிக்கிறார் இங்கே. அப்போல்லாம் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம். அப்புறம் 84 திமுக ஜெயிக்குது, 89 திமுக ஜெயிக்குது, 91 தர்மலிங்கம் ஜெயிக்குது. அப்புறம் 96
தொடர்ந்து திமுக தான் ஜெயிச்சுட்டு வராங்க. காதர் மொய்தீன், அப்புறம் மொய்தீன் கான், அப்புறம் அப்துல் வஹாப் தொடர்ந்து அப்துல் வஹாப் மாவட்ட செயலாளராக இருக்காரு. ஸோ இந்த முறையும் அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணுவார். ஸோ சும்மா நம்ம 2011 எப்படி ட்ரெண்ட் போயிருக்குன்னா, 11 மொய்தீன் கான் கண்டெஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 43% ஓட்டு எடுக்கிறாரு. அதிமுக 42% எடுக்கிறாங்க. ஸோ ஒரு தெரிஞ்சு ஒரு 600 ஓட்டில் ஜெயிக்கிறாரு இவர். பாஜகவுக்கு இங்கே 5% இருக்கு. ஸோ முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல பாஜகவுக்கு வந்து ஒரு நல்ல ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும். 16 வந்து மொய்தீன் கான் வந்து 44% தான் எடுக்கிறாரு, 1% இன்க்ரீஸ். அப்போ அதிமுக முஸ்லீம் கேண்டிடேட் போட்டு அவங்க 33% தான் வருது. மதிமுக 8% ஓட்டு எடுக்கிறாங்க. அதாவது அதிமுக 42 ஓட்டில் மதிமுக அந்த அணியை ஷூட் பண்ணுது. பாஜக ஒரு 4.5% ஓட்டு எடுக்கிறாங்க. எஸ்டிபிஐ அவங்க அந்த கட்சி இங்கே முஸ்லீம் போட்டு கொஞ்சம் 4.5% இருக்குது. நாம் தமிழருக்கு ஒரு 1.5% வருது. 21 என்ன ஆகுதுன்னா, அப்துல் வஹாப் வந்து 56% போயிடுறாரு. அதிமுகவுக்கு 23%, அதாவது 33% முஸ்லீம் ஓட்டு இருக்கும், அதுவும் ஃபுல்லாக வெளில போயிடுச்சு. எஸ்டிபிஐ வந்து ஒரு 7.5% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் சேர்ந்த ஃபாத்திமான்றவங்க அவங்களும் ஒரு 7.5% எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் ஒரு 5% அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில் பார்லிமெண்ட்ல பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பாளையங்கோட்டை இங்கே வந்து காங்கிரஸ் வந்து 58% போயிருக்காங்க, பியூர்லி மைனாரிட்டி கன்சால்டேஷன். பிஜேபி வந்து 26% தான் இருக்கு. அதிமுகவுக்கு வந்து இங்கே 5.3%. நாம் தமிழருக்கு இங்கேயும் ஓட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 5.6%. ஸோ பார்லிமெண்ட்டு அந்த காங்கிரஸ்ன்ட்டு தான் இன்னும் திமுக நாம் தமிழர் ஓட்டு வந்து திமுகவுக்கு போய் ஷிஃப்ட் இருக்கு. இங்கே அதிமுக அந்த 33 தான் பிஜேபி ஓட்டும், அதிமுக ஸ்பிரிட் இந்த 33க்குள்ள ஸ்பிரிட் இருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக மீண்டும் போட்டிட்டாலும் வாய்ப்பில்லை, உறுதியாக அப்துல் வஹாப் மீண்டும் ஜெயிக்கிறது உறுதி. அடுத்து நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி. நாங்குநேரி இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான காங்கிரஸ் பெல்ட். இது காங்கிரஸ் இங்கே கொஞ்சம் டாமினண்ட்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த 71 காங்கிரஸ் ஸ்பிரிட் வரும்போது அப்போ கொஞ்சம் திமுக ஜெயிக்கிறாங்க, 71 ஜெயிக்கிறாங்க. 77 80 84 இப்போ அதிமுக 3 தேர்தல் ஜெயிக்கிறாங்க. ஆக்சுவலி 77 வந்து அதிமுக ஜெயிச்ச வேட்பாளர் வந்து ஜனதா கட்சி இருந்த வேட்பாளர் வந்து அதிமுக சேர்ந்துட்டாரு. அப்புறம் திமுக 89 ஜெயிக்கிறாங்க. 91 அதிமுக, 96 கம்யூனிஸ்ட், அப்போ திமுக கூட்டணியில். 2001 அதிமுக, 6 வசந்தகுமார் மறைந்த வசந்தகுமார் ஜெயிக்கிறார் 2006. 11 அதிமுக, 16 வசந்தகுமார் ஜெயிக்கிறாரு. அப்புறம் 21 ரூபி மனோகரன் ஜெயிக்கிறார். ஸோ நம்ம 2011 எடுத்து பார்த்தோம்னா வசந்தகுமார் வந்து இங்கே 37.3% இருக்கு காங்கிரஸ். அதிமுக வேட்பாளர் வந்து நாராயணன் 46% எடுக்கிறாரு. இங்கே தேவநாதன் யாதவ் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த கொஞ்சம் யாதவ் ஓட்டு கொஞ்சம் இங்கே இருக்கு. அவர் வந்து ஒரு 9.5% எடுத்திருக்காரு. அதனால தான் வசந்தகுமார் பெருசாக வெற்றி பெற முடியல. இங்கே பிஜேபிக்கு ஒரு 4% இருக்கு இங்கே ஓட்டு. 14 வசந்தகுமார் வந்து 43.5% எடுத்துட்டாரு. அதிமுக சேர்ந்த விஜயகுமார் வந்து 33.4% தான். அவங்க வந்து 46 33க்கு ஒரு 13% ட்ராப்பு. எங்கே மெயினாக போயிருக்குன்னா ஃபார்வர்ட் பிளாக்ல வந்து ஒரு 8% ஓட்டு ஸ்பிட் பண்ணுறாங்க. அது அதிமுக ஓட்டு தான் கொஞ்சம் ஸ்பிட் ஆயிருக்கு. தேமுதிக ஒரு 5.5% ஓட்டு எடுத்திருக்கு. பாஜக ஓட்டும் அதே 3% வெயிட் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் 1% ஓட்டு எடுத்திருக்காங்க. 21 என்ன ஆச்சுன்னா ரூபி மனோகரன் வந்து 40% ஓட்டு எடுத்திருக்காரு. அதிமுக வந்து ஞானராஜா வந்து 31% எடுத்திருக்காரு. அமமுகவுக்கு நல்ல இங்கே பரமசிவம் ஐயப்பன் அவர் நல்ல ஒரு 16% அமமுக எடுத்திருக்காரு. நாம் தமிழர் 9% போயிருக்காங்க. இப்போ பார்லிமெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பார்லிமெண்ட்ல வந்து பாஜக 32% எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் அதே 46%. இவங்க வந்து ஏடிஎம்கே அப்போ தனிச்சு போட்டு அவங்க 8%. நாம் தமிழரும் ஏடிஎம்கேட அதிகமாக 8% எடுத்திருக்காங்க. நாம் தமிழருக்கு இன்ஃபேக்ட் 1% குறைஞ்சிருக்கு. காரணம் அவங்க ஓட்டு வந்து காங்கிரஸ் ஷிஃப்ட் 1%. பேலன்ஸ் 5% எங்கே வந்திருக்குன்னா ஐடியலி நீங்கள் 21 இதுபடி பார்த்தோன்னா அதிமுக அணி அமமுக சேரும்போது 48% வரணும். ஆனால் இவங்களுக்கு வந்து 2 பேர் சேரும்போது இது நம்பர்ஸ் பார்க்கும் 39% தான் வருது. ஸோ கிட்டத்தட்ட 9% வெளில போயிருக்கு. அதில் 5% இங்கே காங்கிரஸ் வந்திருக்கு இந்த அணி. ஸோ இதில் என்ன 5% மேலே இண்டிபெண்டன்ஸ் அப்படி வெளில போயிருக்கும். ஸோ இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
காங்கிரஸ்க்கே நம்ம போன வாட்டி இவங்க வந்து இது வந்து நல்ல 45% வர தோணியான 40% எடுத்திருக்காங்கன்றது வந்து காங்கிரஸ் எந்த அளவுக்கு இங்கே மறுபடியும் போட்டியிடுது சேஃப் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அதிமுக கரெக்டான கேண்டிடேட் போட்டு இல்லை பிஜேபி கரெக்டான கேண்டிடேட் போட்டு கொஞ்சம் வந்துட்டாங்க. சரத்குமார்லாம் இங்கே நாங்குநேரியில் ஒரு நல்ல கேண்டிடேட் தான், அவர் நாங்குநேரில் வெற்றி பெறலாம். அவர் மாதிரி கேண்டிடேட்லாம் வந்துட்டாங்க போட்டாங்கன்னா அப்போ திமுகவுக்கு வந்து ரொம்ப சிக்கலாக போயிடும். அது காங்கிரஸ் வேட்பாளர் இருக்கும்போது இது திமுக வேட்பாளர்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா திமுக நாடாருன்னா கொஞ்சம் நல்லா அந்த ஸ்பிரிட் ஓட் கிட்ட தடுத்து கொஞ்சம் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதுவும் கேண்டிடேட்டை தான் மெயினாக பேஸ் பண்ணி தான் இருக்கு. இங்கே வந்து அதிமுகவுக்கு வந்து கொஞ்சம் அமைப்பு இருக்கு. பட் அகைன் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நாடார் ஓட்டு இல்லை, எடுத்தால் பிஜேபி ஓட்டு தான் மெயினாக நம்பி இருக்கணும். அந்த ஒரு அமமுகவும் எப்படி அணியில் இருக்காங்களா இல்லையான்னு அதுவும் தெரியல. ப்ளஸ் அந்த தேவேந்திர குல இஷ்யூ அதுவும் கொஞ்சம் இருக்குன்றதால இது ரொம்ப ஒரு கொஞ்சம் க்ளோஸாக தான் போகும். இதே திமுக வேட்பாளர் உறுதியாக திமுக ஜெயிக்கும். காங்கிரஸ் வேட்பாளர் இருக்கிறதால நான் ஒரு எட்ஜ் கொடுங்க. மேபி திமுக வந்து வேட்பாளர் எங்கேயும் மாற்றி கொடுத்து இதே காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தருக்கு வந்து திருநெல்வேலியோ அம்பாசமுத்தில் கொடுத்து நாங்குநேரியில் வந்து திமுக வேட்பாளர் கொடுக்குறது சேஃபு. பார்ப்போம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. அடுத்து ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி. ராதாபுரம் வந்து சபாநாயகர் அப்பாவோட தொகுதி. இங்கே வந்து எடுத்துக்கிட்டோன்னா இங்கேயும் அதே ட்ரெடிஷ்னல் காங்கிரஸ் பெல்ட் தான். 71 திமுக ஜெயிக்கிறாங்க, 77 அதிமுக முதல் முறை ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 80, 84 குமரன் இனந்தன் வச்சிருந்த காந்தி காமராஜ் நேஷனல் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 89, 91 காங்கிரஸ், 96 முதல் 2011 வரை அப்பாவு 3 முறை இங்கே வெற்றி பெற்றிருக்காரு. 11 மைக்கேல் ராயப்பன் தேமுதிகல அவர் இங்கே ஜெயிக்கிறாரு. இவர் 16 வந்து ஒரு சின்ன ஓட்டு 49 ஓட்டு வித்தியாசத்தில் அப்பாவு வீழ்த்தி 80 இன்னைக்கு ராஜ்யசபா பேர் இருக்காருல அவர் ஜெயிச்சிருக்கு. அப்புறம் 21 அப்பாவை ஜெயிச்சிருக்காரு. இப்போ வந்து 2011 எடுத்துட்டோம்னா மைக்கேல் ராயப்பன் வந்து 48% இருக்காரு இங்கே எடுத்திருக்காரு. இங்கே அப்பாவு போட்டியில் 33% காங்கிரஸ் வேட்பாளருக்கு கிடைச்சிருக்கு. பாஜகவுக்கு ஒரு 3.8% எடுத்துருக்கு. விஜயகுமார் வேட்பாளருக்கு 4.5% கிடைச்சிருக்கு. 16 நான் சொன்ன மாதிரி இன்பதுரை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 49 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்திருக்காரு. அவர் 41% எடுத்திருக்காரு. அப்பாவும் அதே ரேஞ்சு எடுத்திருக்காரு. பாஜக வந்து இங்கே ஒரு 6.5% எடுத்திருக்காங்க. ஸோ காங்கிரஸ் போட்டியிடும்போது இங்கே வெறும் 33% எடுத்திருக்காங்க. திமுகன்னு வரும்போது ஒரு 8% ஜம்ப் இங்கே சுற்றி. அப்பாவுக்கும் இண்டிவிஜுவலாக அங்கே க்ளவுட் இருக்கு. தேமுதிகங்க ஒரு 5% ஓட்டு இருக்கு. அதுதான் நீங்கள் 2011 பார்த்தா தேமுதிக கொஞ்சம் ஓட் ஸ்பிளிட் ஆயிருக்கு. மைக்கேல் ராயப்பன் இப்போ வந்து அதிமுகவில் இருக்கார் இவர். அப்புறம் பாஜகவுக்கும் இங்கே ஒரு 6.5% ஓட்டு, அவங்க கொஞ்சம் ஹிந்துத்வா பிளாங்க்ல கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. ஸோ இந்த 6ஐயும் 40 ஒன்றும் சேரும்போது ஐடியலி அவங்களுக்கு வந்து 47 வந்திருக்கும். எவ்வளோ வந்திருக்குன்னா அவங்க 40 தான் வந்திருக்கணும். அப்படின்னா பிஜேபி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகல. அந்த பிஜேபி ஓட்டு வந்து பிஜேபி ஓட்டு உள்ள வந்தாலே என்னன்னு தெரியல. நாம் தமிழர் கொஞ்சம் கிறிஸ்டின் ஓட்டு கொஞ்சம் நல்லாவே கன்சாலிடேட் ஆயிடுச்சு. அவங்க 10% எடுத்துக்கு. தேமுதிக ஒரு 1.5% வந்திருக்கு. ஸோ தேமுதிக ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் தமிழர் இங்கே 10% 21 எடுத்திருக்காங்க. திமுக கொஞ்சம் ஓட்டு ஒரு 44% 3% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்பதுரை அவரும் அதே பேஸ் ஓட்டே நின்றுட்டார். பிஜேபி கூட்டணி வந்தோம். இங்கே வந்து பார்லிமெண்ட் பொசிஷன் எடுத்துட்டோம்னா ராதாபுரத்தில் நயினார் இங்கேயும் 32% எடுத்திருக்காரு. காங்கிரஸ்க்கு இங்கே 45% கிட்டத்தட்ட அப்பாவை எடுத்த ஓட்டு இங்கே எடுத்திருக்கு. அதிமுகவுக்கு வந்து இங்கே 10%. நாம் தமிழர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இங்கேயும் குறைஞ்சிருக்கு நாம் தமிழர். ஏன்னா அப்போ காங்கிரஸ்ன்றதால கொஞ்சம் இதாக இருக்குது. அதிமுக தனிச்சின்ன தான் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதிமுகவும் சேரும்போது 42 வருது. இதில் என்னென்னா இங்கே இதில் அதே ஆவடியப்பன் வந்து ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ், அவர் தான் எங்கள் மாவட்ட செயலாளருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஒன்றிய செயலாளர் சில மீனவரெலாம் போட்டிருக்காரு அப்படின்னு தகவல் இருக்குது. ஆனால் இண்டிவிஜுவல் அப்பாவு வந்து பல திட்டங்கள் வந்து அந்த மாவட்டத்தை செயல்படுத்தியிருக்கான்ற அந்த பேர் இருக்குது. ஸோ டைட் கான்டெஸ்ட் இருந்தாலும் அப்பாவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் நான் இங்கே கொடுத்துருவேன். ஸோ என்ன பார்வை வந்து இந்த என்னதான் உள்ளுக்குள்ள இஷ்யூஸ்னால் அப்பாவை ஓரளவு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. கனிமொழி அவங்க கேம்பெயினிங்கில் இருக்குது. ப்ளஸ் இங்கே அதிமுக வந்து யாருக்கு சீட்டு கொடுப்பாங்கன்றது. மைக்கேல் ராயப்பன் அவைலபிளாக இருக்கார். அவர் கொடுக்குறாங்களா இல்லை பிஜேபியே எடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல. அது ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ பார்க்கணும். இந்த தொகுதி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்களை சொன்னீங்க. அந்த 5 சட்டமன்ற தொகுதிகள் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம்.
இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளில் திருநெல்வேலி வந்து திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், அம்பாசமுத்திரம் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், பாலங்கோட்டை வந்து திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், நாங்குநேரி மட்டும் வேட்பாளரை பொறுத்துதான் இருந்தாலும் திமுகவுக்கு ஒரு எஜ்ஜி கொடுத்துருக்கீங்க. ராதாபுரம் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும் சொல்லியிருக்கீங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவாக சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்.